அன்பால கொடூரமானவங்களை கூட திருத்த முடியும்டா. ஜெயிலுக்கு போயிருந்தேனே, அங்க வெளியில இருந்து வந்த எத்தனையோ பேர் அன்பா இருந்தாங்க. அவங்க காட்டின அன்புல அங்க இருந்த கொலைகாரனும் கொள்ளைக்காரனும் கூட மனசு திருந்துனாங்க. அந்த அன்பை நீ ரேஷ்மி மேல காட்டியிருந்தா அவ உன் கூடயே இருந்திருப்பா, நல்லபடியா இருந்திருப்பா. நீ என்ன பண்ண? அவளை விட்டு ஓடி போன. அவளும் நீ வேண்டாதவன்னு உன்னை வெட்டி விட பார்த்தா. இத பார் தாமோதர, பழைய கதையெல்லாம் இப்ப வேண்டாம். தயவு செஞ்சு நீ இங்க இருந்து வெளியே போ. எப்போ இங்க வராத. பாட்டி கொஞ்சம் சும்மா இருங்க. யார் இவரு? இவர்கிட்ட நீங்க ஏன் கெஞ்சணும்? ஹலோ, மரியாதையா இப்ப நீங்க வெளியே போறீங்களா இல்ல போலீஸ கூப்பிடுவா? வெரி குட். என்ன மிரட்டுறியா? பக்கத்துல 4 பேர் இருந்தாக்க உனக்கு தைரியம் வந்துடும். ஆனா தனியா இருந்தா பப்பன்னு ஆடுவேன். உன் தைரியத்தை தான் பாத்துறடா போலீஸ் ஸ்டேஷன்ல. பக்கத்துல மௌலி மட்டும் இருந்து உனக்கு சொல்லி கொடுக்காம இருந்திருந்தானா இந்நேரம் நீ பண்ண தப்பையெல்லாம் ஒத்துக்கிட்டு கம்பி எண்ணிட்டு இருப்ப. நீயும் உண்மையை மறைச்சவதான. ஓகே ஓகே, இப்ப சொல்றேன், நான் இந்த வீட்டு படியை மிதிக்க மாட்டேன். என் பொண்ணு மேலேயும் என் மேலேயும் உள்ள கேஸ நீ வாபஸ் வாங்க வேண்டாம். அவ ஜெயிலேயே இருந்து சாகட்டும், அத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா எனக்கு நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும், ஒரு உண்மையை சொல்லணும். கொடுங்க மாமா. எனக்கு குழந்தை போய் என்ன பண்றீங்க? ஐயோ, அதுவும் சும்மா இல்ல, உன் குழந்தைய தாண்டி சொல்லணும். என்ன சொல்லணும்? ரேஷ்மி நான் அடிக்கல. அவ செத்துட்டா நினைச்சு நானும் மௌலியும் சேர்ந்து அவளை கார்ல தூக்கிட்டு போகல. நாங்க 2 பேரும் சேர்ந்து அவளை வைக்க போர்ல வச்சு எரிக்கல. இதை எல்லாத்தையும் உன் குழந்தைய தாண்டி உன்னால சொல்ல முடியுமா? அப்படி நீ சொல்லிட்டா உங்க வீட்டு வாசப்படி நான் மிதிக்க மாட்டேன், உங்க வழிக்கே நான் வரமாட்டேன். விடுங்க, அவ வேணாம், சொல்ற விடுங்க. குழந்தை போய் தாண்ட சொன்னா முடியல. இல்லங்க நம்ம குழந்தை. ப்ளீஸ் வேண்டாம். ப்ளீஸ் ப்ளீஸ். வேண்டாம்டா. வேண்டாம் பிரேம். அறிவு இருக்காடா உனக்கு? பச்சை குழந்தைய போட்டு தாண்ட சொல்ற? நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? இப்ப வலிக்குது இல்ல, வலிக்குது இல்ல? 20 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணு ரேஷ்மி ஒரு குழந்தை தானே. நான் என்ன குழந்தையை தாண்டணும் கட்டாயமா படுத்துறேன்? உண்மையை சொல்லுங்க. பேசாம போறேன். சொல்ல முடியுமா உன்னால? சொல்ல முடியுமா உன்னால? முடியாது. ஏன்னா நீ பண்ணதெல்லாம் நிஜம். அது உனக்கு தெரியும், உன் பொண்டாட்டிக்கும் தெரியும். டாய் பிரேம், இப்ப சொல்றேன் கேட்டுக்கடா. உன் விதியை மாத்தி எழுத போறவனே நான் தான்.
ஹலோ. ஆ சொல்லுங்க வசந்த். ஆ அந்த ஃபைல் தான் பார்த்துட்டு இருக்கேன். என் ஹெல்த் கண்டிஷன் ஒரு மாதிரி இருக்கு வசந்த், அதனால தான் லேட் ஆயிடுச்சு. நீங்க மீட்டிங் போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நான் வந்துடுறேன். ஆ ஓகே. ம். அர்ச்சனா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இங்க இருக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன்? நல்லதுன்னு ஒண்ணு சொன்னா நீ கேட்க மாட்டியா? திலீப் கூட தானே உனக்கு பிரச்சனை, அவங்க அப்பா கூட இல்லல. அவர் வந்து கூப்பிடும் போது வர முடியாதுன்னு திமிரா சொல்லிருக்க. ஹே அர்ச்சனா, உன் மனசுல அப்படி என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம பண்றேன்னு பேச வந்தா அவர் அப்படியே திட்டி அனுப்புவ. அவர் எவ்வளவு வேதனைப்பட்டாரு தெரியுமா? இங்க பாரு, நீ இப்படியே இருந்தனா அப்புறம் உன்னை பார்க்க யாரும் வரமாட்டாங்க, நாங்களும் வரமாட்டோம். இப்ப மட்டும் ஏன் வந்தீங்க? நான் என்ன உங்களை வர சொன்னேனா? பாருங்க, நீங்களாம் யாருமே வேண்டாம் நினைச்சுதான் நான் தனியா வாழ்ந்துட்டு இருக்கேன். பின்ன ஏன் மறுபடியும் மறுபடியும் வந்து என்ன பார்த்து டார்ச்சர் பண்றீங்க? எங்க மாமாவை நான் தப்பா பேசிட்டேனா? அதுக்கு நியாயம் கேட்டு வந்திருக்கீங்க ரெண்டு பேரும். அப்ப கூட என்ன பார்க்க நீங்க வரல. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே உங்களுக்கு என்ன பத்தி தோணாது. எப்பயாவது ஒரு தடவை தோணும். அப்ப வந்து நாங்களும் இங்க இருக்கோம்னு அட்டெண்டன்ஸ் போட்டு போவீங்க. அதுக்கப்புறம் உங்களை இந்த பக்கம் பார்க்கவே முடியாது. நீங்க வருவீங்க, அடுத்து அப்பா அம்மா வருவாங்க. இப்படித்தானே நடந்துட்டு இருக்கு. பாத்தீங்களாங்க எப்படி எல்லாம் பேசுறானு? இதுக்காக தான் நான் இங்க வரலன்னு சொன்னேன். ஓ, நீங்க இதுல வரலன்னு வேற சொன்னீங்களா? அர்ச்சனா, நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நம்ம வீட்டை விட்டு வந்ததே பெரிய தப்பு. நான் எதுக்காக நான் வீட்டை விட்டு வந்தேன்? உங்களால தானே அண்ணா. எங்களால என்ன? நாங்க தான் உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணுமா? தள்ளுற மாதிரி தானே நீங்க நடந்துகிட்டீங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை சண்டை, வீட்டுல சண்டை. நிம்மதியா ஒரு வேலைக்கு போக முடியுதா? அப்படியே போனாலும் வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சமாவது நிம்மதியா இருக்க முடியுதா? உங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறது வேதனையான விஷயம் தான் அண்ணி. அந்த வேதனை எதுக்கு அண்ணி ஏன் மேல காட்டுறீங்க? நானும் ஒரு குழந்தைய சுமந்துட்டு இருக்கிறவ தானே. அத பத்தி என்னைக்காவது ஒரு நாளாவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இல்ல அந்த அக்கறையாவது கொஞ்சமாவது உங்களுக்கு இருந்திருக்கா? நீங்க என்ன, அம்மாவும் அப்பாவும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பெத்த பொண்ணை விட வளர்த்த பொண்ணு மேலதான் பாசம் ஜாஸ்தி. அவ கல்யாணம் தானே அவங்க கண்ணுக்கு முன்னாடி நின்னுச்சு. ஆனா நான் கர்ப்பமா இருக்கிறது அவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியவே இல்ல. ஒரு நாள் வந்திருந்தாங்க ரெண்டு பேரும் ஜோடி போட்டுக்கிட்டு. அவங்க வந்திருந்த அன்னைக்குதான் நான் மயக்க போட்டு கீழே விழுக போனேன். அப்ப கூட திட்டிட்டு தான் போனாங்க. அண்ணா, முதல்ல கூட நீங்க இப்படிதான் இருந்தீங்களா? இல்ல இவங்க எல்லாரும் தான் இப்படி நடந்துகிட்டாங்களா? அர்ச்சனா அர்ச்சனான்னு எப்ப பார்த்தாலும் ஏன் பேர் தானே அந்த வீட்டுல ஒழிச்சுக்கிட்டு இருந்தது. இப்ப பேச்சே வரலையேண்ணா. எங்க போச்சு அந்த பேச்செல்லாம்? இப்ப இருக்கிறது உண்மையா இல்ல அப்ப இருந்தது உண்மையானே தெரியல. அண்ணா, நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. மேடையில தான் எல்லாரும் நடிப்பாங்க, ஆனா நீங்க வீட்லயே நடிச்சிட்டு இருக்கீங்க. இப்படி எல்லாம் பேசின அடி வாங்குவ. யார் நடிக்கிறா? எதுக்காக நடிக்கணும்? வீட்டுல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தெரியாது? நீயும் அங்கதானே இருந்த. ரோட்ல வரவங்க போறவங்க விசாரிச்சாங்களா? ஆனா நாங்க விசாரிக்கலையா? இவ்வளவு தூரம் உன்னை வளர்த்து ஆளாக்கணுமே. ரோட்ல போற வரவங்களா பண்ணாங்க? நாங்க தானே உன்னை வளர்த்து ஆளாக்கணும். முதல்ல என்ன பேசுறோம், யார்கிட்ட பேசுறோங்கிறத யோசிச்சு பேசு. அப்படி யோசனை பண்ணிருந்தா இவ எதுக்குங்க இங்க வந்து தனியா இருக்க போறா? புருஷன் கூட தானே போய் வாழ்ந்திருப்பா. ஹலோ. வசந்த், தோ ஆன் தி வே, வந்துகிட்டே இருக்கேன். என்னங்க இது? என்னங்க இப்படி பேசிட்டு போறா? ச்சே. தெய்வமே, இன்னைக்கு இந்த நாள் என் பையனோட பிறந்த நாள்.
அவன் என்னைக்குமே சந்தோஷமா தீர்காயுசோட இருக்கணும். அப்படியே ஏதாவது கஷ்டத்தை கொடுக்கறதா இருந்தாலும் அந்த கஷ்டத்தை எனக்கு கொடுத்துடு. வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டு நின்னப்ப எனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்ததே அவனோட பிறப்புதான். வாழணுங்கிற தன்னம்பிக்கையே அவனாலதான் வந்தது. என்னோட உயிராவே அவனை நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு ஒரு நல்ல துணையை ஏற்படுத்தி கொடுத்து அவனுக்கு எப்பவும் சந்தோஷத்தை கொடுக்கணும். இதைத்தான் நான் தினமும் உன்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். எங்க போகுது, போன் எடுக்க மாட்டேங்கிறான். பிறந்த நாள் அதுவுமா, சீக்கிரமா வாடான்னு சொல்லியும் இன்னும் வரல. சார், நான் மிஸ்டர் சரவணனோட மதர் பேசுறேன். கொஞ்சம் அவரோட பேச முடியுமா? செல்போனுக்கு பண்ணா ரிங்கு போயிட்டே இருக்கு, எடுக்கவே இல்ல. மேம், அவர் கிளம்பி 1 hour மேல ஆயிடுச்சு. என்னது, 1 hour ஆச்சா? எஸ் மேம். சரிங்க. ஆபீஸை விட்டு கிளம்பி 1 ஹவருக்கும் மேல ஆச்சுன்னு சொல்றாங்களே. எங்க போயிருப்பான்? அம்மா, அம்மா, என்னம்மா? போடா, நான் உன்கிட்ட பேச மாட்டேன். ஏமா? பின்ன என்னடா, இன்னைக்கு உனக்கு பர்த்டே, ஆபீஸ்க்கு போக வேண்டாம்னு சொன்னேன், நீ கேட்கவே இல்ல. போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன்னு சொன்னேன், அதுவும் பண்ணல. 1 மணி நேரமா உனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிற. போனா? சாரிமா, எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங். போன் சவுண்ட் டிஸ்டர்பா இருக்குமேன்றதுக்காக போனை சைலண்ட்ல போட்டுட்டேமா. அதை ரிலீஸ் பண்ண மறந்துட்டேமா. சாரிமா. ஃபோன் எடுக்கலனதும் எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? பைக் வேண்டாம், ஆட்டோவிலயோ டாக்ஸிலயோ போயிட்டு வானாலும் கேட்க மாட்டேங்கிற. வழியில எங்கேயாவது விழுந்துட்டா என்னடா பண்றது? அப்படிலாம் எதுவும் ஆகாதுமா. டிரைவிங்ல தான் நான் ஸ்கில்ட் ஆச்சே. நீ ஸ்கில்டு தான்டா, ஆனா எதிர்க்க வரவ எல்போடா இருப்பானே. ஆனாலும் ரொம்ப பயமா உங்களுக்கு? பயம் இருக்காதா? உன்னை சுத்தி சுத்தி தானே என் வாழ்க்கை இருக்கு. உங்க அப்பா என்னை விட்டுட்டு போனப்ப இந்த உலகமே எனக்கு சூன்யமா தெரிஞ்சது. சொந்த பந்தம்னு யாரும் இல்ல. என்ன சேர்ந்தவங்களும் எனக்கு உதவி பண்ணல,
உங்க அப்பாவை சேர்ந்தவங்களும் எனக்கு உதவி பண்ணல. அந்த சமயத்துல தான் நீ உருவான. எனக்காக இல்லைனாலும் உனக்காக வாழணும்னு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வேலை கிடைச்சது. பதவி, கௌரவம் எல்லாம் இந்த வேலையினால தான் கிடைச்சது. எப்படியோ கஷ்டப்பட்டு வளர்த்தி நல்லபடியா படிக்கவும் வச்சுட்டேன். இன்னைக்கு நீ ஒரு பதவியில உக்காந்து கை நிறைய சம்பளம் வாங்குற அளவுக்கு வளர்ந்துட்ட. இந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் எப்படியெல்லாம் பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா? அந்த பய உணர்ச்சி தான் 24 மணி நேரமும் உன்னையே கவனிக்க வச்சுது. ஆபீஸ்ல இருந்து இங்க வரதுக்கு 10 நிமிஷம் தானே ஆகும். ஆமாமா. பின்ன எதுக்கு 1 மணி நேரம் கழிச்சு வர? அதுமா, நான் கடைக்கு போயிருந்தேன். அங்க கொஞ்சம் கூட்டமா இருந்ததுனால வர முடியல. எந்த கடைக்கு? புடவை கிடைக்குமா? புடவையா? யாருக்குடா? இந்த உலகத்துல எனக்காகவே வாழற ஒரு ஜீவனுக்காக நான் ஏதாவது செய்யணும்லமா. அதனாலதான் எனக்கு பிடிச்ச கலர்ல உங்களுக்கு ஒரு புடவை. இந்தாங்க. ம், நல்லா இருக்கா? ம், இருக்கட்டும், இத வர. ஆ, இந்தா, நான் உனக்கு பேண்ட் ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. சரவணா வா. அம்மா அம்மா, so sweet மா. இந்தா கொடுங்க. கட் பண்ணு. ம். ஏய், ஹாப்பி பர்த்டே மை டியர் சன். Thank you மா. என்னங்க, ம். ஏன் இதை புடுங்குற? விட பெரிய நியூஸ் வெளியே இருக்குங்க. ம். என்ன? வெளில வந்துட்டு போறாருங்க. முதல்ல புரியுற மாதிரி பேசி பழக சௌந்தர்யா. வில்ல ஹீரோன்னுட்டு. ஐயோ, அவங்க வீட்டுக்கு தாமோதரன் வந்துட்டு போறாருங்க. அப்படியா? ம், ஆமாங்க. கேஸ் ஏஜென்சிக்கு போய் நான் போய் ஃபார்ம் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தேனா, அப்பதாங்க அவர் இந்த வீட்ல இருந்து வேகமா வெளியே போயிட்டு இருந்தாருங்க. உன்னை பார்த்தாரா? இல்லைங்க, என்ன பார்க்கல. ஆனாலும் கோமா தாங்க வெளியே போனாரு. ஏன்னு தெரியல. அந்த ஆள் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே ரொம்ப ஆபத்தாச்சே சௌந்தர்யா. பிரேமம் மட்டும் இல்ல, என்னையும் அவருக்கு பிடிக்காத. முதலாவது தள்ளி இருந்தோம் தெரியல, இப்போ பக்கத்து வீட்டுல இருக்கோம். என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே. என்னங்க, நான் வேணும்னா என் அண்ணன் கிட்ட போய் என்னன்னு கேட்டு வரட்டுமா? வேண்டாம் சௌந்தர்யா, இப்பதான் உன் மேல கோவமா இருக்காங்களே, பின்ன எப்படி உன்கிட்ட பேசுவாங்க? அண்ணா, ஆ? சக்தி, வா சக்தி. உங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கவோ இல்ல உங்களை வீட்டுக்கு கூப்பிடுறதுக்கோ நான் வரல. உனக்கு அன்னிங்கிற முறையில கூட நான் வரல சௌந்தர்யா. என்னமோ தெரியல, என் அண்ணனை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் வந்தேன். நீ பெர்மிஷன் கொடுத்தனா நான் அண்ணன் கிட்ட பேசுறேன், அப்படி இல்லைன்னா பேசாம போயிடுறேன். சௌந்தர்யா, பரவாயில்லண்ணா, அவளுக்கு நம்ம பேசுறது பிடிக்கல போல இருக்கு. நான் கிளம்புறேண்ணா.